Geek Robo Cook Automatic Electric Pressure Cooker. இட்லி சாம்பார் பொங்கல் பிரியாணின்னு உங்களுக்கு விருப்பப்பட்டது சமைக்க 11 preset menus, 7 safety guards for safe cooking experience. அது மட்டும் இல்லாம நம்ம சமைக்கிற உணவுப் பொருட்களின் ஊட்டச்சத்து ஆரோக்கியத்தை பாதுகாத்து டிஜிட்டல் குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தருகிறது. பேக்கிங், சாட்டிங், ஸ்டீமிங், ஃப்ரையிங் எல்லாத்தையும் பண்ற மாதிரியான ஒரு ஆல் இன் ஒன் இன்டெலிஜென்ட் பிரஷர் குக்கர்னா அதுதான் நம்ம Geek Robo Cook. Fun fact about Bisibelabath கண்டிப்பா நான் தெரிஞ்ச உடனே I was like wow அப்படினு நினைச்சேன். உங்க கூட ஷேர் பண்ணனும்னு இருந்தேன். சோ முதல்ல இத ஆன் பண்ணிக்கலாம். கொதிச்சிட்டே இருக்கு. வெறும் புளிக்கே நல்ல வாசனை வருது. இந்த பட்டனை பிரஸ் பண்ணா இவ்ளோ பிரஷர் ரிலீஸ் ஆகுதுன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, உங்களோட பிரஷரும் ரிலீஸ் ஆயிடும். Welcome back to our channel. Hello, welcome. So இன்னைக்கு after a very long time you're going to see an episode of Cook with Nakshunga. இது சொல்லியே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு, but we're so happy to be back and Amma is also back. அம்மா எல்லாருக்கும் ஹாய் சொல்லிடுங்க. Hello, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட குக் வித் நக்ஷு எபிசோடு ரொம்ப வித்தியாசமாக இருக்க போகுது. ஏன்னா ஜென்ரலாகவே நானும் எங்கள் அம்மாவும் கிச்சன்லேயே எங்களோட லூட்டி எல்லாம் அடிச்சு அங்கே தான் மோஸ்ட் ஆஃப் த ரெசிபீஸ் நாங்கள் சமைப்போம். பட் இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு ஹாலில் ஏசி எல்லாம் போட்டு குலுன்னு ஹாயாக நாங்கள் சமைக்க போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் பிகாஸ் வி ஹேவ் திஸ் ஐட்டம். இதுதான் வந்து நம்ம கீக் ரோபோ குக் எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கருங்க. இது வந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் வந்து கேஸ் செலவு மிச்சமாச்சு, கிச்சனில் வேர்த்து விறுவிறுக்கிறது அது எல்லாமே மிச்சமாச்சு. ஏன்னா ரொம்ப குயிக்காக ஈஸியாக டைம் சேவிங்கில் நம்மளால் எல்லா குக்கிங்குமே இதுலேயே பண்ணிட முடியும். ஸோ இன்றைக்கி இதில் என்ன ரெசிபி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அவங்களோட ஒரு ஸ்பெஷல் ரெசிபி எங்கள் பாரம்பரியத்தை வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியும் இல்லைங்களா, இன்னும் கொஞ்சம் நாள் எனக்கு கல்யாணம் ஆக போகுது. ஸோ அங்கே போகும்போது அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரெசிபி இன்னைக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்க. அது என்ன நீங்களே சொல்லிடுங்க. இது கர்நாடகா ஸ்டைல் பிசிபெலாபாத். இது எப்படி சென்னையிலேருந்து டிஃப்ரென்ஸ்னா, சென்னையில் பண்ணுறது கொஞ்சம் சாம்பார் சாதம் மாதிரி இருக்கும். ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா இது கர்நாடகாலேருந்து வந்தது தான். ஸோ நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பில் பண்ண போகிறோம். அது ஆக்சுவலாக உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறோம். அவங்க சொன்ன மாதிரி ஏன் நாங்கள் ஹாலிடே சமைக்கிறோன்னா, ஆர்டினரி ப்ரெஷர் குக்கர் அது எல்லாரும் பசங்க பயப்படுவாங்க. ஆர்டினரி ரைஸ் குக்கரில் ரைஸ் மட்டும்தான் பண்ண முடியும். பட் இந்த ப்ராடக்டில் நீங்கள் கிரேவி பண்ணலாம், தாளிக்கலாம், ஃப்ரை பண்ணலாம், எல்லாம் பண்ணுறதுனால டெஃபினெட்லி இட்ஸ் அ பிக் அட்வான்டேஜ் டு த கிச்சன். எல்லாம் செய்யலான்னு போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. செகண்ட் திங், இது மொபைல். எங்கே வேணாலும் உங்களுக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட் இருந்தால் நீங்கள் பெஸ்ட் குக்கிங் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் பசங்க மட்டும் இல்லாமல் ஈவன் பேச்சுலர் பசங்களாக இருந்தாலும் தைரியமாக குக்கர் பயம் இருக்கவங்க கூட இந்த குக்கர் இருந்தால் ஈஸியாக சமைக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கீக் ரோபோ குக்கர் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது எங்கள் அம்மாவே நான் ஏதோ ஒரு ரோபோவே கூட்டிகிட்டு வந்துட்டேன், சிட்டியோட தம்பி மாதிரி இதை நினச்சி பயந்தாங்க. பட் ஆக்சுவலி இதுலேயே ஒரு மேனுவல் கொடுக்குறாங்கங்க. அது ஒரு தடவை நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு புரிஞ்சிடும். இட்ஸ் ஆக்சுவலி வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி. ஸோ நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹேஸ் ஆல் தீஸ் மோட்ஸ் தட் ஹெல்ப் யூ குக். ஸோ குக்கிங்க்கு உங்களுக்கு ஒரு குக்கிங் பார்ட்னர் மாதிரியே இது இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்ங்கிறதுனால நீங்கள் ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃபங்க்ஷனிங். இங்கே ஆன் ஆஃப் பட்டன் ரெட் கலர்ல அவங்க கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி கீழே வந்து நிறைய மோட் இருக்கு. யூ ஹேவ் an இட்லி மோட், யூ ஹேவ் a பொங்கல் கிச்சடி மோட், சாம்பார் இல்லைனா நீங்க தால், சன்னா, ரைஸ் எது பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த மோடை நீங்க பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். எந்த ப்ரெஷர்ல எந்த சூடுல அது குக் ஆச்சுன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்குங்கிறது ஏற்கனவே இன்பில்ட்டுங்கிறதுனால அதுவே உங்களுக்கு பாதி வேலையை பண்ணி முடிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இட் ஹேஸ் a keep warm ஆப்ஷன். இந்த கீப் வார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமைச்சு முடிச்சிட்டீங்க ஆனால் சர்வ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்குன்னா இது உள்ளே நீங்கள் அந்த சாப்பாடை வச்சிட்டீங்கன்னா it will keep warm till you're going to serve. So serve பண்ணும்போது அப்பதான் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சர்வ் பண்ண அந்த ஒரு ஃபீலிங்லாம் வரும். ஓவரால் ஐ absolutely love it. அதை தாண்டி மேலே பார்த்தீங்கன்னா it has a pressure release knob. ஜென்ரலாகவே எனக்கு குக்கரில் ரொம்ப பயமான ஒரு விஷயமே இதுதான். அந்த விசிலை எடுக்கணும் திறக்கணும்னா I get really scared because அது எப்படி ஜட்ஜ் பண்ணணும் நிறைய பேருக்கு தெரியாது. This is a very quick and efficient way. So safety featuresலாம் பயங்கரமாக இருக்குங்க. அதை தாண்டி இதை க்ளோஸ் பண்ணுறது, லாக் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆல் யூ நீட் டு டூ இஸ் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிடும். அதே மாதிரி நீங்க ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா போதும், இட் கெட்ஸ் லாக்ட். சூப்பர் சிம்பிள். ஓகே, ஸோ இப்போ இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ இந்த பிசிபெலாபாத்தை எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாம். ஸோ பிஃபோர் வி கோ அஹெட் வித் குக்கிங், ஐ மஸ்ட் சே தேங்க்யூ எங்கள் ஃபுல் ஃபேமிலி சார்பாக. ஏன்னா என்னோட என்கேஜ்மெண்ட் வீடியோஸ் எல்லாம் ஒரு அப்டேட் வரும்போதும் அவ்வளோ குட் விஷஸ், அவ்வளோ பிளெஸிங்ஸ் கிடைக்குது. ஸோ அதுக்கு எங்களுடைய தேங்க்யூ. நீ ஏதாவது சொல்லணும்னா ஆமாம், இதே மாதிரி கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க, ஆசீர்வாதம் கொடுங்க. நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவு உங்களை என்டர்டெயின் பண்ணுறது நல்லா பார்ப்போம். Thank you. So coming back to our Bisibelabath, எனக்கு வந்து a fun fact about Bisibelabath
கண்டிப்பா நான் தெரிஞ்ச உடனே I was like wow அப்படின்னு நினைச்சேன். உங்க கூட ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா பிசிபெல்லாபாத் இந்த பேரோட மீனிங் என்னன்னு தெரியுங்களா? பிசினா கன்னடா, அதாவது கர்நாடகால பேசுவாங்க இல்லைங்களா, கன்னடா மொழியில பிசினா சூடு, ஓகே, ஹாட் அப்படின்ற அர்த்தம். பேலானா வந்து பருப்பு பருப்பு அண்ட் பாத்னா சாதம். ஸோ சூடான பருப்பு சாதம் தான் இந்த பிசிபெல்லாபாத். ஸோ அது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கேட்கும்போது I was like wow செம கூல் அப்படின்னு நினச்சேன். ஸோ அது உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இப்போ இந்த பிசிபெல்லாபாத்துக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு கண்ணா இதுதான் நம்ம மெஷரிங் கப் அம்மா ஒன்று சொல்லி கொடுத்துருக்கல. ஓகே, இதில் என்ன ரைஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற ரைஸ் எடுத்துக்கலாம். அது ஒரு கப் ரைஸு. அதே கப்பில் ஒரு 3/4 இருக்கா மாதிரி துவரம் பருப்பு தூர் தான். ஸோ இது ஏற்கனவே நாங்கள் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். லைட்டாக சோக் பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி எடுத்து ஊற வச்சு அதை நம்ம கரைச்சி இங்கே தண்ணி வச்சுருக்கோம். அது எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா இது பிசிபெல்லாபாத்துன்றதுனால நீங்கள் தண்ணி நிறைய பண்ணிட்டா கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். காரக்குழம்பு வத்த குழம்பு மாதிரி இல்லை, அப்படி இவ்வளோ தான் போடணும்னு கிடையாது. சால்ட் டேஸ்ட்டு, எண்ணெய், பெருங்காயம், அண்ட் இந்த பக்கம் நெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெல்லம், கடுகு, முந்திரி. ஸோ இந்த பவுடரை பற்றி சொல்லுங்க. இந்த பவுடர் வந்து ஆக்சுவலாக இதுதாங்க இதில் இருக்க ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. ஆக்சுவலாக இது வந்து பெரிய ப்ராசஸ். அதை நான் இன்னொரு எபிசோடில் உங்களுக்கு தனியாக பிசிபெல்லாபாத் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். தற்சமயத்துக்கு வீட்டில் ஒரு சமயம் இந்த பிசிபெல்லாபாத் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் சாம்பார் பொடி கூட யூஸ் பண்ணி பிசிபெல்லாபாத் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணலாம் கடா. ஸோ முதல்ல இதை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we're going to put it on saute mode because அப்போ தான் நம்ம இதுக்கு தேவையான அந்த மசாலாவை வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் we'll put it on rice mode when we're going to cook the rice. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஃபுல்லாகவே ஊற்றிக்கலாம். எவ்வளோ எண்ணெய் இருக்கும் இதில்? இதில் ஆக்சுவலாக 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். ஓகே, நெக்ஸ்ட் 20 காயின் கண்ணா. see you can hear it, no? ஸோ எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடுகு வெடிச்ச உடனே அடுத்து என்னமா பண்ணணும்? முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பா? ஓகே, எல்லாமே போட்டுருவா? எல்லாமே போட்டுடு. சும்மா மிக்ஸ் பண்ணு. கொஞ்சம் செவக்கட்டும். ஸோ கேஷ்யூ நட்ஸ் வந்து லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிக்குது. இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் புளி தண்ணி கரைச்சி வச்ச புளி தண்ணி பார்த்து மெல்லணும். அந்த வெள்ளத்தையும் போட்டுருங்க. ஓகே, ஸோ எவ்வளோ வெல்லம்மா? ஒரு எலுமிச்சப்பழம். இது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆட்ட புளி எலுமிச்சப்பழம். எலுமிச்சப்பழம் சைஸுக்கு. அது சிலருக்கு ஸ்வீட் வேணும்னா ஸ்வீட்டு, சிலர் நார்மலாக இருக்கும் நார்மல், அவங்க சாய்ஸ்க்கு பொறுத்த மாதிரி தான். ஸோ நம்ம வந்து புளி தண்ணி வெல்லம்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அது வந்து கொதிக்கணும். 10 நிமிஷம் கொதிக்கணும், அந்த புளி வாசனை போகிற வரைக்கும். யா, அப்போ தான் அந்த டேஸ்ட் எல்லாம் வரும். கொதிச்சுட்டே இருக்கு. ஸோ ஆக்சுவலி எங்கள் அம்மாவுக்கு தான் வந்து குக்கிங்கில் இந்த பேஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் அவங்க சும்மாவே உட்காருவாங்க. எனக்குலாம் முடியவே முடியாது. எடுத்து கிளறிக்கிட்டே இருக்கணும், கிண்டிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். பட் திஸ் பேஷன்ஸ் இஸ் வாட் ஐ நீட் டு ஆக்சுவலி லேர்ன் ஃப்ரம் ஹர். ஃபைனல் ப்ராடக்ட் நல்லா இருக்கணும்னா பொறுமை. யா, எஸ்பெஷலி இந்த பிரியாணிலாம் பண்ணாங்கன்னா அவங்க பாட்டு உட்காந்துருவாங்க 1/2 மணி நேரம். ஐ கான்ட். நான் போய் ஒரு நிமிஷமும் போய் டேஸ்ட் பார்த்துட்டேன். வெறும் புளிக்கே நல்ல வாசனை வருது. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 minutes வந்து நம்மளோட புளி நல்லா கொதிச்சாச்சு. ஸோ அந்த ஸ்மெல்லாம் போயிட்டு வேற ஒரு ஸ்மெல் வரும். அது ஆக்சுவலி எங்களுக்கு வருது, நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அது வந்ததுக்கப்புறமா now we can add the rice and dal. ஸோ இது வந்து ஏற்கனவே வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சது. ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ ரைஸு தால் போட்டிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 2 கப் அப்படின்னா ரைஸ் தான் தண்ணி ஊற்றுறோம். ரைஸ் அம்மா வரும், ஆனால் ஆல்ரெடி புளி தண்ணி ஒரு டம்ளர் இருக்கிறதுனால அதையும் ஆட் பண்ணி ஊற்றுறோம். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோம்? ஓகே, இதுதான் வந்து மதர்ஸ் குக்கிங். நான் அதில் இருக்கிற அந்த 4-5 அரிசி பருக்கே அப்படியே விட்டுட்ருப்பேன். ஆனால் எங்கள் அம்மா அதுலேயே தண்ணி ஊற்றி அதையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. சால்ட்டு டேஸ்ட். ஸோ எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறமா யூ கேன் ஜஸ்ட் கிவ் இட் அ குவிக் மிக்ஸ். ஸோ எல்லாமே நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ லிட்டை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போது இந்த ரைஸ் நல்லா குக் ஆகணும்னா நம்ம வந்து மோடை மாற்றணும். ஸோ சாட்டே மோடை கேன்சல் பண்ணிவிட்டு பொங்கல் கிச்சடி மோடில் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா இந்த ரைஸ் அண்ட் தால் வந்து ஈவனாக குக் ஆகிடும். ஸோ பொங்கல் கிச்சடி மோட் செட் பண்ண உடனே இதுலேயே ஆட்டோமேட்டிக்காக ஒரு 15 minutes டைமர் இருக்குங்க. அது எங்களுக்கு போதும். சப்போஸ் உங்களுக்கு லாங்கர் இல்லைனா கம்மி டியூரேஷன் வேணுமானா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை செட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு செக் பண்ணிட்டு கூட செட் பண்ணிக்கலாம். வேகலைனா.
ஸோ இப்போ 15 மினிட்ஸ் முடிஞ்சாச்சுங்க. நல்லா குக் ஆயிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சப்போஸ் உங்ககிட்ட நிறைய டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெகுலர் ப்ரெஷர் குக்கர் மாதிரி வெயிட் பண்ணி ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். பட் இந்த கீக் ரோபோ குக் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா குயிக்காக வித் புஷ் அப் பட்டன் நீங்கள் ப்ரெஷர் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடலாம். இந்த பட்டனை பிரஸ் பண்ணா இவ்ளோ பிரஷர் ரிலீஸ் ஆகுதுன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, உங்களோட பிரஷரும் ரிலீஸ் ஆயிடும். அமேசிங் டயலாக் பை மிஸ்டர் விக்னேஷ். Smells so good. So pressure எல்லாமே ரிலீஸ் ஆயாச்சுங்க. இப்போ we can open it, unlock பண்ணி. ஸோ இப்போ ரைஸ் அண்ட் தால் நல்லா குக் ஆயாச்சுங்க. பட் பிசிபெல்லாபாத்க்கு நம்ம வந்து ஒரு ஃபினிஷிங் டச் கொடுக்கணும்னா மறுபடியும் there's a little bit of cooking left. ஸோ அதுக்கு நம்ம சாட்டே மோட ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பெருங்காயம். ஸோ இது வந்து எங்கள் அம்மா உங்களுக்கு காமிச்சாங்க இல்லைங்களா, பிசிபெல்லாபாத் பொடி இல்லைனா உங்ககிட்ட சாம்பார் பவுடர் இருந்துச்சுனாலும் யூ கேன் டேக் தட். என்னன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பில் அதை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிட்டு அது ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் ஆக்கிக்கோங்க. அப்போ தான் லம்ஸ் வராது. யா, ஸோ தட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டுக்கு வந்து அந்த பவுடரை ஏற்கனவே நீங்கள் தனித்தனியாக ஒன்று ஃப்ரை பண்ணி தான் அரைச்சிருக்கிறதுனால இது தனியாக அவ்வளவா குக் ஆகணும், அந்த பச்சை வாசனை போகணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். இட் வில் பி ஃபைன். மை மோஸ்ட் ஃபேவரட் ஸ்டெப். இதில் வந்து நாங்கள் சொல்கிற குவான்டிட்டிலாம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ தாராள மனசு இருக்கோ அவ்வளோ தாராளமாக நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம். ஆட் பண்ணட்டுமா? கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாமே பர்ஃபெக்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்குங்க. அண்ட் பிசிபெல்லாபாத்தோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, நம்ம கடிக்கவே கூடாது. நம்ம பல்லு படலைனா கூட நாக்கிலிருந்து அப்படியே வழுக்கி உள்ளே போயிடணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா குழன்னு நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா இட்ஸ் டைம் டு ஸ்விட்ச் இட் ஆஃப். ஸோ நம்மளோட பிசிபெல்லாபாத் ரெடி. அண்ட் டெஃபினட்டாக இந்த குக்கரில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஒரே பாத்திரத்தில் மொத்த ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. தட் இஸ் த பிக் அட்வான்டேஜ். யா, அண்ட் கிளீனிங்கும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த உள்ளே இருக்கிற அந்த பாத்திரத்தை மட்டும் எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அடுத்த குக்கிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இட்ஸ் டன். அண்ட் இதை சேஃபாக ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ரோபோ குக் வாங்கும்போதே உங்களுக்கு இந்த மாதிரி சேஃப்டி மிட்ஸும் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பிசிபெல்லாபாத் இஸ் ரெடி. ஸோ எனக்கு குக் வித் நக்ஷில் ஒரு டபுள் பொனான்சா மாதிரி 2 ரெசிபீஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எங்கள் அம்மா வந்து பிசிபெல்லாபாத்லாம் பண்ணி நல்லா ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே குயிக்காக ஒரு நல்ல ஈஸி ஸ்நாக்கோ இல்லை சைட் டிஷ்ஷோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுவும் நம்மளோட கீக் ரோபோ குக்லேயே எப்படி பண்ணுறதுங்கிறது தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இப்போ இந்த ரோபோ குக் பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ பிகம்ஸ் an air fryer with just this lid. That's all. ஸோ இந்த குக்கர் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த லிட்டை மட்டும் நீங்கள் வாங்கினீங்கன்னா தனியாக ஒரு ஏர் ஃப்ரையர் பெருசாக வாங்கணும்னு அவசியமே கிடையாது. இதையே நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா they give you such a nice stable iron stand. ஸோ இதை வந்து நீங்கள் உள்ளே வச்சுட்டு இதுதாங்க அந்த லிட். ஸோ இந்த லிட்டுக்குன்னு ஒரு தனி பவர் சாக்கெட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி ஏர் ஃப்ரையராக யூஸ் பண்ணும்போது யூ டோன்ட் நீட் டு கனெக்ட் த குக்கர் டு த பிளக். ஸோ இதை மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த லிட்டை நீங்கள் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ளாப்பை இப்படி லாக் பண்ணிங்கனாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஸோ இதை ஒரு ஏர் ஃப்ரையராகவோ அவனாவோ நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ப்ரீ ஹீட் பண்ணுறது இஸ் வெரி வெரி நெசசரி. அதை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஆன் பண்ணினீங்கன்னா இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி செட் டு 30 மினிட்ஸ். ஆனால் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு நீங்கள் 10 மினிட்ஸ் செட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ 10 மினிட்ஸில் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இதில் இருக்குது 190 degrees. So now 190 degreesல 10 minutes preheat பண்ணிக்க போறேன். அதுக்கப்புறமா I'll show you what I'm making. So oven வந்து preheat ஆகி ரெடி ஆயிட்டு இருக்கும்போது நம்மளோட vegetables எல்லாம் prepare பண்ணி வச்சுக்கலாம். இங்க I have some broccoli, mushroom, carrot, beans, cauliflower, potato. இதெல்லாமே நல்லா clean பண்ணி wash பண்ணி dry பண்ணி எடுத்திருக்கேன். because நீங்க air fryerல போடும்போது கம்மி ஆயில்லயே இது நல்லா ரோஸ்ட் ஆகணும்னா நல்லா dry பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா it's very very beneficial. So vegetables ஒரு சைடுல நம்ம prepare பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததா இந்த மாதிரி ஒரு wire mesh கொடுத்திருப்பாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க வாங்கும்போது அவங்களே கொடுத்துருவாங்க, நோ ப்ராப்ளம். ஸோ இந்த மெஷ்ஷையும் அகைன் நீங்க ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ட்ரையா எடுத்துக்கிட்டு ஆயில் இந்த மெஷ்ல மட்டும் நீங்க அப்ளை பண்ணா போதுங்க. ஸோ நல்ல கிறிஸ்பியா ஃப்ரைடா ரோஸ்டடா கிடைக்கும். ஆனா இந்த மெஷ்ஷை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூனை விட கம்மியா தான் நீங்க எண்ணெய் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ இட்ஸ் வெரி 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 ஹெல்தி. ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் a brush like this. இதை ஆயில்ல டிப் பண்ணிட்டு இந்த வயர் மெஷ்ஷை சுத்தி அதை வந்து ரப் பண்ணிக்க போறேன். அண்ட் பயங்கர ஒரு ஃபேன்சியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாங்ஸாக அவங்களே கொடுத்துட்றாங்க. ஒரு மாதிரி ஒரு மாஸ்டர் ஷெஃப் வைபெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னென்ன உங்களுக்கு வேணுமோ வெஜிடபிள்ஸ் அதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ
இது வந்து you can get very very creative and arrange however you want to. Okay, done. So preheat ஆயாச்சு. இப்போ all we need to do is place our vegetables inside. Okay, so மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிடுங்க. இப்போ we can set our temperature. உங்களுக்கு எவ்வளோ ரோஸ்டடா வேணுமோ அதை பொறுத்து டைம் அண்ட் டெம்பரேச்சர் நீங்க செட் பண்ணிக்கலாம். I'm again going to go to 190 degrees and 10 minutes நான் வச்சிருக்கேன். இதுல ஒரு கன்வீனியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிட் வந்து கிளாஸ் லிட்டா இருக்கிறதுனால அது எவ்வளோ ரோஸ்ட் ஆயிருக்குங்கிறது உங்களால விஜுவலா பார்க்க முடியும். ஏதாவது பிரச்சனை டப்புன்னு இதை லிஃப்ட் பண்ணீங்கன்னா அது பாஸ் ஆயிக்கும். ஸோ நம்மளே அதை வந்து மிக்ஸ் பண்ணி ஈஸியாக முடிச்சிடலாம். So let's give it 10 minutes. Okay, so while this is roasting, I thought I'll share some information with you. This is the na the manual which has like every single description you would want. So idu oru thadava padichingana it's very easy to understand how this exactly works. Na explain panradhu ungalku purilanalo this manual will help. And adha taandi enakku romba pidicha vishayam enna pathina oru kutti recipe book kuduthirukanga. Idhula they have so many paringla lemon pepper twist corn on the cob and blazing mac and cheese bites, baked potato, chicken wings எல்லாமே எப்படி ப்ரிப்பேர் பண்றது அதுவும் இதுலயே எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு ஈஸியா சொல்றாங்க. அண்ட் இதுல இருக்கிற ஒரு பெஸ்ட் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்ல வயசானவங்களோ இல்லனா கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறவங்க யாராவது இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஆயில் கம்மியா யூஸ் பண்ணணும் பட் டேஸ்ட்ல எந்த காம்ப்ரமைஸும் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இதுல குக் பண்ணும்போது less than 1 teaspoon ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் the recipe will taste amazing. ஸோ இப்போ என்னடானா 5 minutes இது வந்து ரோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ I just want to take a look at the vegetables. ஒரு தடவை டர்ன் பண்ணணும் டாஸ் பண்ணணும்னா நல்லா ஈவனா குக் ஆகுங்கிறதுனால இதை நீங்க பாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா all you need to do is lift this handle. அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாஸ் ஆயிடும். ஸோ ஓப்பன் பண்ணி இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சைடு ரோஸ்ட் ஆயிருக்கு. ஸோ we just turn the vegetables so that அது வந்து ஈவனா குக் ஆகும். So once you're done placing it நம்ம மறுபடியும் இந்த லிட் ஃபிட் பண்ணி ப்ளே பண்ணீங்கன்னா அது அதே செட்டிங்ஸ்ல இருந்து திரும்ப ரெஸ்யூம் ஆகும். That's the best part. So it's done. 10 minutes நம்மளோட வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி கிறிஸ்பியா ப்ரௌனா பியூட்டிஃபுல்லா இருக்கும் நம்புவோம். And that's how it is. So இப்போ நம்மளோட இந்த சாங்ஸை வச்சு எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ரோஸ்டட் வெஜிடபிள்ஸ் எனக்கு அப்படியே சாப்பிட்டு கூட பிடிக்குங்க. அந்த வெஜிடபிள்ஸோட ஆத்தென்டிக் டேஸ்ட்லாம் நமக்கு வரும். பட் சப்போஸ் உங்களுக்கு வந்து காரசாரமாக ஏன் இந்த மாதிரி பிசிபிளை பார்த்து கூடயே சாப்பிடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆல் யூ நீட் டு டூ இஸ் நம்ம பீச்லலாம் ஒரு அக்கா வச்சுருப்பாங்கல்ல மாங்காய்க்கு தொட்டுக்க இந்த மாதிரி மிளகா பொடி மஞ்சள் பொடி அப்புறம் உப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஸோ அந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ஜஸ்ட் சில்லி பவுடர் அண்ட் சால்ட் கூட மிக்ஸ் பண்ணி இது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிட்டு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு காரத்தில் ஏற்றுட்டு அது வந்து நல்ல ஈவனாக கோட் ஆகிக்கும். கோட் ஆனதுக்கப்புறம் வேறு எதுவும் பண்ண வேணாம், சாப்பிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட இந்த ரோஸ்டட் வெஜ்ஜீஸை டேஸ்ட் பண்ணுறதுக்காக எங்கள் அம்மா வந்திருக்காங்க. நல்ல ஆனஸ்ட் ரிவ்யூ சொல்லணும். ஓகே, Super. Really. Really? Very nice. And it's so healthy also. Like it's addictive, you know. நீங்க இத பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா டெய்லி இத பண்ணனும்னு தோணும். ரொம்ப ஈஸிங்கிறதுனால நாங்களும் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கோம். நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க பிசிபெலாபாத் and the roasted vegetables. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். இந்த Geek Robo Cook Intelligent Cooking உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா you get an opportunity to get a discount because இந்த வீடியோல இப்போ we'll mention a coupon code. இதை யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். So ஹாப்பியா ஹெல்தியா குக் பண்ணி லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. Thank you so much. Bye.